ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வெட்டிங் ஸ்டைலில் காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்னதாக வெள்ளை பூசணி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். இந்த பூசணியை கட் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். துருவின இந்த பூசணியை ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்தோன்னா குக்கிங் டைம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி சுகரோட மெஷர்மெண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வடித்து எடுத்ததில் 2.5 கப்பு டோட்டலாக இருந்தது. ஃபில்டர் பண்ண தண்ணியிலேருந்து 1 கப்பு தண்ணி மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் இது கூட கொஞ்சம் சுடு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும் போது கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ இந்த பூசணி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பூசணிக்காய் ஆட் பண்ணிடலாம். இது 5 மினிட்ஸ்லேயே பூசணிக்காய் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருந்த குங்குமப்பூ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிடலாம். துருவின 2.5 கப்பு பூசணிக்காய்க்கு 1.25 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட்னஸ் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன். சக்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சக்கரை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால 2-3 நாள் கழித்து சாப்பிட்டாலும் இதுக்கு மேலே இந்த கிறிஸ்டல் மாதிரி இல்லாமல் இதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும். ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸு. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாஃப்ரான் சேர்த்துருக்கிறதுனால ஃபுட் கலர் தேவையில்லை. நீங்கள் ஒருவேளை சாஃப்ரான் சேர்த்துக்கலைன்னா மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக மட்டும்தான் இப்போ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். எப்பவும் போல் அல்வா பேனோட சைட்ஸில் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ சைடில் ஒரு பேனில் நெய் சூடு பண்ணிடலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண இந்த முந்திரியை அல்வா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் சேர்க்கும் போது குங்குமப்பூவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட வெட்டிங் ஸ்டைல் காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.